திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் என்பது ஒரு கோயில் மட்டுமல்ல, தமிழின் உயிரோட்டமான மூச்சுக்காற்று. மதுரை நகரிலிருந்து தென்மேற்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் பெரிய கருங்கல் மலை ஒன்று நின்று கொண்டிருக்கிறது. அந்த மலையின் உச்சியில் 310 அடி உயரத்தில் ஒரு குகை கோயிலும் அடிவாரத்தில் பிரம்மாண்டமான கோபுரமும் கொண்டு நிற்கிறது இந்த திருத்தலம். இது முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் முதலாவது. 6 படை யாத்திர என்று ஒன்று தொடங்கினால் அது இங்கிருந்துதான் தொடங்க வேண்டும் என்று தமிழ் மக்கள் நம்புகிறார்கள். இந்த மலையின் பெயர் பரங்குன்று. சங்க காலத்தில் இதை பரங்குன்றுவேல் என்று அழைத்தார்கள். புறநானூறு, மதுரை காஞ்சி, பரிபாடல், திருமுருகாற்றுப்படை ஆகிய நூல்கள் எல்லாம் இந்த மலையையும் இங்கு வாழும் முருகனையும் பாடிப் போற்றியுள்ளன. அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே கியோமு 3ஆம் நூற்றாண்டிலேயே இந்த மலை தமிழர்களின் வழிபாட்டுத் தலமாக இருந்திருக்கிறது. அந்த காலத்தில் இது ஒரு குகை வழிபாட்டுத் தலமாக இருந்திருக்கலாம். பாண்டிய மன்னர்கள் இந்த மலையைச் சுற்றி வாழ்ந்த காலத்தில் இங்கு முருகனுக்கு வேல் கொடுத்து வழிபட்டார்கள் என்று சங்கப் பாடல்கள் சொல்கின்றன. பின்னர் கிழப்புவி 6ஆம் நூற்றாண்டு வந்தது. பாண்டிய மன்னர்களில் மாரவர்மன் அவனிசூளாமணி, ஜடிலவர்மன் பராந்தகன், கூன்பாண்டியன் போன்றோர் இந்த மலையை தோண்டி பாறையைச் செதுக்கி ஒரு அற்புதமான குகைக் கோயிலை உருவாக்கினார்கள். இன்று நாம் பார்க்கும் மலைமேல் உள்ள முருகன் சன்னதி அந்த காலத்தியது. ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட முருகன், தெய்வானை, சிவன், விஷ்ணு, விநாயகர், நடராஜர் எல்லோரும் ஒரே சுவரில் நிற்பது இந்த கோயிலின் தனிச்சிறப்பு. இது தமிழகத்திலேயே மிகப் பழமையான பாறைச் செதுக்கு கோயில்களில் ஒன்று. இதைப் பார்த்தால் மாமல்லபுரத்தின் மகேந்திரவர்மன் காலக்குகை கோயில்களை நினைவு வரும். ஆனால் இது அதைவிட பழமையானது. 8ஆம் நூற்றாண்டில் ஒரு காலகட்டத்தில் இந்த கோயில் சமணர்களின் கையில் சென்றது.